ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். தனமாக இருக்கட்டும், மூர்த்தியோட குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாரும் மூர்த்தியோட கண்ணு நிலா பாப்பாவுக்கு வச்சிருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் மூர்த்தியோட தம்பி சத்திரியன் மட்டும் அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவுமே பயந்து போயிருக்கிறாங்க. இந்த வாரத்துக்கான கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலா வந்து பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நிலா பாப்பாவுக்கு வச்சிருக்க கண்ணு மூர்த்தியோடது தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த ரொம்ப பெரிய சந்தோஷமே. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா, சொர்ணவதி எப்படியாவது மூர்த்தியோட குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி மாப்பிள்ளையை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சௌந்தர்யாவுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான விஷயம்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை பயங்கரமான ரவுடியாக இருக்கிறாங்க. இப்போ கல்யாணத்துக்கான பத்திரிக்கையும் வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் நிலா பாப்பா வீட்டுக்கு வந்து இப்போ அவங்க அதாவது மூர்த்தியோட அம்மா இருக்காங்கல்ல ருக்கு, அவங்க போய் வச்சுட்டு வராங்க. அப்போ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தனத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுலேருந்து, ஏன்னா தனத்தை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தானே இப்போ கதிர் இருந்தார். இப்போ அவருக்கும் பார்த்தா டக்ளஸ் இருக்கார்ல, இப்போ அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயம் ரொம்பவுமே அப்படியே ஒரு பெரிய வருத்தமாக இருந்துகிட்டு இருக்கு. மூர்த்தி கதிர் வந்து அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த விஷயத்தை நினச்சி கதிர் அப்படியே ரொம்பவுமே யோசனையோடு இருக்கார். அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அந்த டக்ளஸ் இருக்கார்ல, அவர் வந்து அதுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு, நீ என்ன அது விஷயத்தை நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தனம் வந்து இப்போ சவாரி, அதாவது நிலா பாப்பாவை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்றதுக்காக கிளம்புறாங்க. கூட பார்த்தோம்னா ருக்கு, ஏன்னா இப்போ நிலா பாப்பாவோட கண்ணு வந்து மூர்த்தியோடதுன்னு தெரிஞ்சதுனால இப்போ ருக்குவால் வீட்டில் இருக்கவே முடியல, போய் பார்க்கணுங்கிற மாதிரி கிளம்புறாங்க. மரகதம் கூட அதை கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே பத்திரிக்கை வச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ போய் அவங்க வீட்டில் போய் பத்திரிக்கைலாம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ராதிகான்னு ஒரு மெண்டல் அங்கே இருக்குல்ல, அது பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போயாவது கல்யாணம் நடக்குமா இல்லை அந்த பொண்ணு ஓடி போயிடுமா, ஏன்னா சௌந்தர்யா ஏற்கனவே ஓடிட்டாங்கல்ல கல்யாணத்துக்கு முதல் நாள், அந்த மாதிரி பேசிடுறாங்க. ஆனால் கதிர் வந்து மிரட்டி விட்டுறாரு. அடுத்து அந்த விஷயம்லாம் பேசினதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. நிலா பாப்பா கிட்ட ரொம்பவுமே கொஞ்சி சந்தோஷமாக மூர்த்தியோட அம்மா ருக்கு இருக்காங்கல்ல, அவங்க நல்லா பேசிட்டு போகிறாங்க. அதை பார்த்து இந்த பக்கத்து அதாவது தனமும் அதை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. இப்போ போய் அங்கே ஸ்கூல்லலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, கிச்சனில் மூர்த்தியோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க தங்கச்சி அவங்களாம் இருக்கும்போது இப்போ பூர்ணி இருக்காங்களா, அவங்களாம் இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே ராதிகா வராங்க. ராதிகா வந்து இந்த விஷயத்தை பேசுகிறாங்க. ஆனால் அப்படியே விஷத்தை கக்கிற மாதிரி பேசி அவங்க இந்த மாதிரி ரொம்ப உரிமை கொண்டாடுறாங்க, குழந்தைய வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவங்க அம்மா, நம்ம அவங்களுக்கு நன்றி கடன் உள்ளவங்களாக இருக்கணும், அவங்க பையனோட கண்ணு தான் நம்ம குழந்தைக்கு வச்சுருக்காங்க, அதை நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் தான் அம்மா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி அவங்க உரிமை கொண்டாடி வந்தாங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கதிர் வந்து தனத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஏன்னா ஏற்கனவே அவங்க கல்யாணம் ஆகி ஏற்கனவே இந்த விஷயம்லாம் பேசியிருக்காங்களா, நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அவங்க ஏற்கனவே ஹஸ்பண்ட் இறந்து போன பொண்ணெல்லாம் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதோடு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு ராதிகா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பூர்ணி வந்து இங்கே டக்ளஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை பாயசத்துக்கிட்ட பேசுகிறாங்க, அந்த மாதிரி அண்ணன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் பாயசம் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் எப்படியாவது கதிரையும் தனத்தையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நிறைய திட்டத்தோடு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.